உங்களுக்கு தெரியுமா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து எல்லா விதமான தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான துவா இருக்குன்னு? இந்த வீடியோல ஸலவாத் ஆஃபியத் என்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை எப்படி உங்களை முழுமையான ஆரோக்கியத்தாலையும் மன அமைதியாலையும் சூழ்ந்து கொள்ளுங்கிற அற்புதத்தை தான் பார்க்கப் போறோம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது அல்லாஹ்வின் அருளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பையும் பெற்று உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்க ஒரு திறவுகோல். வாங்க, அந்த அருள் பொக்கிஷத்தை நாம சேர்ந்து திறந்து பார்ப்போம். நாம எல்லாருமே ஒரு தீர்வைத்தான் தேடிட்டு இருக்கோம். கவலைகள்ல இருந்து விடுதலை, துன்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு. அந்த தீர்வோட ஒரு அழகான வடிவம்தான் இந்த ஸலவாத் ஆஃபியத். அப்போ அந்த ஸலவாத் என்னன்னு முதல்ல பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆஃபினி வர்ஹம்னி. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எங்க தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உன்னோட அருளை பொழிவாயாக, எனக்கு ஆஃபியத் என்கிற முழுமையான நலனை தந்தருள்வாயாக, என் மேல கருணை காட்டுவாயாக. சுபஹானல்லாஹ். எவ்வளவு எளிமையான, ஆனா எவ்வளவு ஆழமான ஒரு பிரார்த்தனை. இதுல 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது, அல்லாஹ் கிட்ட ஆஃபியத் கேட்கிறது, அல்லாஹ்வோட ரஹ்மத் என்கிற கருணையை கேட்கிறது. இந்த ஸலவாத் ஆஃபியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட பெயர்ல சொல்லிக் கொடுத்த துவான்னு சொல்றதை விட, இது ஸலவாத்தையும் ஆஃபியத்தை கேட்கிற துவாவையும் இணைச்சு உருவான ரொம்பவே அழகான, அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனைன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பையும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் ஒரே நேரத்துல நமக்கு பெற்றுத்தர்ற ஒரு கருவி. இந்த துஆவோட முழு சக்தியையும் புரிஞ்சுக்க நாம ஸலவாத் மற்றும் ஆஃபியத்துங்கிற 2 வார்த்தைகளோட ஆழமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஸலவாத்துங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு வணக்கம். அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்றான், நிச்சயமா அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி சலாமும் சொல்லிக்கிட்டே இருங்க. அல்குரான் யோசிச்சு பாருங்க, இந்த அகிலத்தோட அதிபதியான அல்லாஹ்வே தன் தூதர் மேல ஸலவாத் சொல்றான்னா அதோட சிறப்பு எவ்வளவு பெருசு. அல்லாஹ் ஸலவாத் சொல்றதுன்னா தன் அடியாரான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர்கள் சபையில புகழ்ந்து தன் அருளைப் பொழியுறது. வானவர்கள் ஸலவாத் சொல்றதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறது. நாம விசுவாசிகள் ஸலவாத் சொல்றதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். நூல் முஸ்லிம். சுபஹானல்லாஹ். நாம ஒரு தடவை நம்ம பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைச்சா, கருணையாளனான அல்லாஹ் நம்மள 10 தடவை நினைக்கிறான். நம்மளோட 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 நன்மைகள் எழுதப்படுது, நம்ம அந்தஸ்து 10 மடங்கு உயர்த்தப்படுதுன்னு ஹதீஸ்கள்ல வருது. இது ரொம்ப ரொம்ப விரிவான, ஆழமான ஒரு வார்த்தை. ஆஃபியத்னா சும்மா நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் கிட்ட அதிகமா கேட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஆஃபியத். அறிஞர்கள் ஆஃபியத் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு ஆழமான விளக்கம் தராங்க தெரியுமா? அது என்னன்னா, இது நோய்கள், விபத்துகள், திடீர் மரணம், வறுமை, கடன், அவமானம், மத்தவங்களைச் சார்ந்து வாழ்ற நிலைமை, மத்தவங்களோட தீங்குகள், பொறாமை, கண் திருஷ்டி, சூன்யம்னு எல்லாவிதமான உலகத் துன்பங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கேட்கிறது. இது இணை வைப்பு, ஷிர்க், அனாச்சாரங்கள், பித்தத், பெரும் பாவங்கள், இறை நிராகரிப்பு, மனசுல வர்ற சந்தேகங்கள், வணக்கங்கள்ல வர்ற சோம்பல்னு எல்லா விதமான ஆன்மீக நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கேட்கிறது. இது கப்ருடைய வேதனை, மஹ்ஷர்ல உள்ள கடினம், ஸ்ராத் பாலத்தை கடக்கிறதில் இருக்கிற சிரமம், நரக நெருப்பு, இது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறது. ஆக, யா அல்லாஹ், எனக்கு ஆஃபியத்தை தான்னு கேட்கிறது. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் எல்லாவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், சோதனைகள்
எல்லாத்திலிருந்தும் எனக்கு முழுமையான பாதுகாப்பையும் நலனையும் தான்னு கேட்கிறதுக்கு சமம். கண் திருஷ்டி, பொறாமை, சூனியம் போன்ற மறைவான தீங்குகள், எதிரிகளோட தொல்லைகள், விபத்துகள்னு எல்லா விதமான தீங்குகள்ல இருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுற ஒரு கேடயமா இந்த ஸலவாத் இருக்கு. இதை ஓதிட்டு வீட்டை விட்டு வெளிய போகும்போது அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவான்னு நம்பிக்கையோட இருக்கலாம். வாழ்க்கை தேவைகள், கடன்கள் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எந்த ஒரு ஹலாலான தேவையா இருந்தாலும் இந்த ஸலவாத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு காரணமா அமையுது. இதுவரைக்கும் நாம ஸலவாத் ஆஃபியத்தோட அற்புதங்களை பார்த்தோம். இது காதால கேட்டுட்டு விட்டுடுற விஷயம் இல்ல. இது செயல்படுத்த வேண்டிய ஒரு பொக்கிஷம். இன்னைக்கே இந்த ஸலவாத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க துஆக்கள்ல இதை ஒரு பகுதியா ஆக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கும் இதை கத்துக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பிரயோஜனமா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இத லைக் பண்ணுங்க. இந்த ஸலவாத்தை ஓதி நீங்க பெற்ற அனுபவங்களையும் மன நிம்மதியையும் கமெண்ட்ஸ்ல மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மத்தவங்களுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும். நம்ம வாழ்க்கை சோதனைகள் நிறைஞ்சதுதான். ஆனா அந்த ஒவ்வொரு சோதனைக்குமான தீர்வையும் அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த தீர்வுகள்ல ஒண்ணுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்றதும் அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேட்கிறதும். ஸலவாத் ஆஃபியத்துங்கிறது இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலம். அது உங்களை நலனாலும் அருளாலும் கருணையாலும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு அற்புதம். இன்ஷா அல்லாஹ் உங்க கவலைகளை அது போக்கும், உங்க நோய்களுக்கு நிவாரணம் தேடித்தரும், உங்க வாழ்க்கை பாதையை பிரகாசமாக்கும். எல்லாம் வல்லல்லாஹ் இந்த ஸலவாத் ஆஃபியத்தோட பரக்கத்தால நமக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், நம்ம குடும்பத்தினருக்கும், முழு உலக முஸ்லிம்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான ஆஃபியத்தையும் மன நிம்மதியையும் அவனோட கருணையையும் தந்தருள்வானாக. நம்ம எல்லாரையும் மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கிற பாக்கியசாலிகளாக ஆக்குவானாக. ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعافني وارحمني. 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 اللهم صل على سيدنا محمد وعافني وارحمني.